என்எஸ் பஷீர் அகமது அவர்களது மகள் என்பி இப்ராஹிம் ரசூ அவர்கள் தாயே என்று பேச வருகிறார். நானும் யோசிச்ச பட்டிமன்றத்தில் என்ன உங்களிலே காணாம சொல்லி ஒரு அம்மா வந்தாச்சு பேசுறாங்க. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா. எப்படிமா எனக்கு 3 புள்ள இருக்கிற விஷயம் இந்த பிள்ளை தெரிஞ்சிருப்பாங்க. அத்தாடி நீ பேசுமா தெரிஞ்சு வச்சிருக்க. நீங்க பாட்டு படிமா.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான பேச்சு தபஸ்ஸும். கூப்பிடு. தபஸ்ஸும் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு சங்கடப்படுறாங்க தெரியுமா அப்படின்னா, உண்மையிலே அவ்வளவு கஷ்டம். காலையில இவனை எழுப்பும் போதே எப்படி எழுப்ப வேண்டியிருக்குது. ஸ்கூல் வேன் வந்துருச்சு எந்திரி, ஸ்கூல் வேன் வந்துருச்சு எந்திரி. இஸ்ராயல் வந்தா கூட அவன் கவலைப்பட மாட்டான். என்னது ஸ்கூல் வேணா வந்துட்டாது. முதல்ல பிள்ளைகள் அம்மா எப்படி மிரட்டுவாங்க, சாப்பிடல பூச்சாண்டியில பூச்சி கொடுத்துருவோமா. இப்ப பூச்சாண்டியில பூச்சி கொடுக்கறதா இல்ல, நீ சாப்பிடல மிஸ்ஸிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அவன் பார்க்கறான், வேண்டாமா பூச்சாண்டியில பூச்சி கொடு, இந்த மிஸ் மட்டும் வேண்டாம். மிஸ்ஸுக்கு அவ்வளவு பயப்படான். அவன் காலையில பிள்ளைகளை எழுப்பும் போது ஸ்கூல் வேன் வந்துருச்சு எதிரி, ஸ்கூல் வேன் வந்துருச்சு எதிரி. அவன் எழுந்த உடனே அவன் அம்மா சொல்றாங்க, டேய் பாத்ரூம் போடா. வரலம்மா. வந்தாலும் வராட்டலும் போ, அங்க போய் 10 நிமிஷம் இரு, வந்தா இரு, வராட்டலும் இரு, போ பாத்ரூம்குள்ள. அவன் 10 நிமிஷம் கழிச்சுட்டு, அம்மா வெளியில வரவா, உனக்கு வந்துச்சா, வந்துருச்சு, அப்ப வந்துரு. ஆள் வெளியில வந்த உடனே அப்புறம் பிரஷ் பண்ணி அவனுக்கு ஒரு டீ கொடுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு குளிக்க வச்சு, அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி, அதுலயே ஒரு வீட்டுல 2 பிள்ளைகள் வச்சுக்கோங்க, முடிஞ்சு வச்சு. அது என் வீட்டுல 3 பிள்ளைகள். அதனால நம்ம வேலையை அதை கழிவு, பிள்ளைகளை ரெடி பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு மெனக்கெட வேண்டி இருக்கிறது. ஆனா அத்தம்மா இதுல எவ்வளவு பேர் கவனம் செலுத்துறாங்க, ரொம்ப லேசா நினைக்கிறாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறத. அப்போ தந்தை உழைப்பதற்காக சென்று விடுகிறார். வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளை வளர்க்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு தகப்பனார் சொன்னார், எந்த எப்ப பார்த்தாலும் பிள்ளை வளர்க்கறது கஷ்டம், பிள்ளை வளர்க்கறது கஷ்டம்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு பிள்ளைய நான் வளர்க்கிறேன், நீ ஒரு நாளைக்கு என் கடைக்கு போட்டு. ஒரு நாளைக்கு பிள்ளைய நான் வளர்க்கிறேன், நீ ஒரு நாளைக்கு என் கடையை போய் பாரு. அந்த அம்மா கடைக்கு போயிட்டு சாயங்காலம் வருது, பிள்ளைகள் வீட்டுல காணும். ஐயோ பிள்ளைகளை எங்கய்யா? அவர் சொல்றாரு, பிள்ளையாடி பெற்று வச்சிருக்க பிள்ளை எல்லாம் சைத்தான், எல்லாத்தையும் ரூம்ல விட்டு அடைச்சிட்டு, ரூம்ல விட்டு அடைச்சியா? அட பையன் மனுஷா, பிறந்து விட்டா 4 பிள்ளைகள் வருது. ஐயோ என்னையா இது, சேட்டை உடைஞ்சு எல்லாத்தையும் கூட அடைச்சிட்டேன். ஐயோ இது பக்கத்து வீட்டு பிள்ளையா? பண்ற சேட்டையில யாருக்குள்ள தெரிஞ்சுடி, அந்த சேட்டை உயிரை வாங்கிடுச்சு வழி. அவன் பிள்ளைகளை அன்பாக அரவணைத்து, அந்த பிள்ளைகளுடைய சேட்டைகளை, பிள்ளைகளுடைய அந்த விளையாட்டுகளை எல்லாம் சகித்து பொறுத்திருப்பதற்கு தாயால் மட்டும்தான் முடியும். அத்தாவால பிள்ளைகளுடைய சேட்டைகளை தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் பொறுப்பாரு, அதுகளுக்கு எது சம்பவர் படுவாராஸ்கள் சட்டை ஒன்றி அடிக்கத்தான் போவார். ஆனா அந்த நேரத்துல பொறுத்து சகித்து இருப்பது தாயால் தான் முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா தபஸ்ஸும் பேசுறாங்க.